ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் பட்டாசு தொழிலுக்கு வேலைக்கு சென்று வந்த 2 வாலிபருக்கு நடந்த அமானுஷ்ய மற்றும் திகில் சம்பந்தாங்க இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐகான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டாசு தொழிற்சாலைக்கு இரவு நேரத்தில் வேலைக்கு சென்று வந்த 2 வாலிபர்களுக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தானு செல்வம் மற்றும் நிலகண்ணு, இந்த 2 பேரும் தாங்க அந்த ஊருக்குள்ள சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே சுற்றுவாங்களாம். இவங்க 2 பேருக்கும் வந்து சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குதாங்க. சரக்கு அடிப்பாங்க அப்படின்னா எப்படின்னா, வாரம் சனிக்கிழமை ஆச்சுன்னா சம்பள நாளுங்க, அடுத்த வாரம் சனிக்கிழமை சம்பள நாள் வர வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாங்க. அப்படிப்பட்ட நபருங்க இவங்க 2 பேரும் வர வருமானத்தில் ஆளுக்கு பாதி அமௌண்ட் போட்டு 2 வீலர் ஒன்று எடுத்திருக்காங்க. ஆளுக்கு மாற்றி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. என்ன அப்படிங்கிறவங்க பேய், அமானுஷம், கடவுள் இந்த நம்பிக்கையெல்லாம் கொண்டவருங்க. ஆனால் இந்த செல்வங்கிறவர் வந்து பேய், அமானுஷம் இது மேலாம் நம்பிக்கை கிடையாதுங்க. அவருக்கு சுத்தமாக நம்ப மாட்டார். அதேமாரி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவங்க ஊரில் உள்ள காலபைரவர் கோயிலுக்கு போய் அட்டெண்ட் ஆயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை காலை. இப்படி இருக்கப்ப ஒரு நாள் அவங்க வேலையை முடிச்சு வர நைட்டு 12 மணி பக்கம் ஆயிடுதுங்க. அன்றைய நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சம்பள நாளுங்க. செல்வங்கிறவர் வந்து நல்ல கண்ணுக்கிட்ட, நீ போய் சரக்கு வாங்கிட்டு வா, நான் உன்னோட சம்பளத்தையும் சேர்த்து வாங்கி வச்சிட்றேன், நம்ம வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அந்த நல்ல கண்ணு சரக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த செல்வமும் அப்படிங்கிறவர் வந்து சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அவங்க வேலை செய்கிற தொழிற்சாலைக்கு பக்கத்துலேயே ஒரு புதரில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க அவங்க பேசிக்கிட்டு சரக்கு அடித்து முடிக்க. இவங்க 2 பேரும் சரக்கு அடித்து முடிச்சுட்டு அந்த ஊரை பார்த்து கிளம்புறாங்க. இவங்க ஊருக்கு போகிற வழித்தடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வீடாக இருக்குங்க, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா காடாக இருக்கும், அடுத்த 1 கிலோமீட்டர் வீடாக இருக்கும். இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியுங்க. இப்படி இருக்கப்ப இவங்க இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் போயிருப்பாங்க. தொழிற்சாலையிலேருந்து அவங்க வீடு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். இன்னும் 1 கிலோமீட்டர் அந்த காட்டை தாண்டணும் அப்படின்னோம்னா அவங்க ஊருங்க. இப்படி அவங்க ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போகால அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க 2 பேரும் பேசிக்கிட்டு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இடது பக்கமாக இருந்து வலது பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. இதை வந்து நல்ல கண்ணு, செல்வம் 2 பேரும் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிறவர் வந்து அங்கே போகிறது ஒரு வெடலை பெண் தாண்டா, நீ இங்கே இருடா, நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிறவர் பேய், அமானுஷ்யம் மேலே நம்பிக்கை கொண்டாலும் பெண்கள் விஷயத்தில் ஒரு வீக்குங்க. அப்படிங்கிற காரணம் இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிறவர் வந்து செல்வத்தை ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் வந்து நிற்க வச்சுட்டு இவர் வந்து உள்ள போகிறாருங்க. இவர் போகிற பாதை வந்து ஒத்தடி தடந்தாங்க. அவர் வந்து மொபைல் லைட் வச்சுக்கிட்டு வேகமாக அந்த பெண் பின்னாடியே போகிறாருங்க. இவர் போய் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் ஆகுதுங்க. இவரை வந்து ஆளையே காணாங்க. செல்வம் வந்துட்டு உள்ளே போன ஆளை காணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கதறல் சத்தம் கேட்குதுங்க. யாருடான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது நம்ம நல்ல கண்ணு தாங்க. அங்கேருந்து வண்டி ஏறான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி வராங்க. உடனே செல்வமும் வண்டியை வேகமாக எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவர் ஓடி வரும்போது எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டை இல்லாமல் பேண்ட் இல்லாமல் வெறும் போட்டிருந்த ஜட்டியோட ஓடி வராங்க அவங்க. இப்படி ஊர் எல்லை போய் சேர்ற வரைக்கவே செல்வமும் எதுவும் கேட்கலங்க. அவங்க ஊர் எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் இருக்குங்க. அந்த ஐயனார் கோயில் பக்கத்துலேயே ஒரு கருப்பு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இருந்து தான் அந்த பக்கத்தில் ஒரு டேங்க் ஒன்று இருக்குங்க. அது குடிக்கிறதுக்கு தண்ணி எடுப்பாங்க. அந்த டேங்க்கில் போயிட்டு இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிற நபர் வந்து நல்லா மடக்குன்னு தண்ணியை குடிச்சுவிட்டு பயத்தோட, டேய் நீ அதை பாத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. எந்த இலவாடா சொல்கிற, முதல்ல மேட்ரை சொல்கிறா அப்படின்னு சொல்லி இந்த செல்வம் அப்படிங்கிறவர் சொல்கிறாருங்க. சரி அதை விடு, முதல்ல போட்டிருந்த சட்டை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போதாங்க அந்த நல்ல கண்ணு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிறவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த வண்டியை விட்டு இறங்கி போனாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு அந்த பெண் பின்னாடியே போகிறாங்க. அந்த பெண் வந்து வேகமாக போயிட்டாங்க. இவங்க போகிறது வந்து ஒத்தடி பாதை, அதனால் மொபைல் டார்ச் வச்சுக்கிட்டு வேகமாக பின்னாடியே ஓடுறாருங்க.
இவர் வந்து போகும்போதே என்ன பண்ணிட்டாரு, ஆர்வக்குள்ளர்ல சட்டை பேண்டெல்லாம் கழட்டி கையில தூக்கிட்டு ஓடுறாருங்க. இவரு இங்கேருந்து ஒரு 40லேருந்து 50 மீட்டர் தாங்க போயிருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன புளிய மரங்க. அந்த புளிய மரத்துக்கு அடியில அந்த பெண் நின்னுகிட்டு, அவங்களோட சேலைய கழட்டி, அந்த புளிய மரத்து கிளையில வந்து சூசைட் பண்ணிக்கிற மாரி போட்டு உருவச்சுருக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த நல்ல கண்ணு, சூசைட் பண்ணிக்க நினைப்பாங்களாட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு, "வாம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்ற? நாங்கலாம் இருக்கோம்லம்மா, வாம்மா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு குடுக்குறாருங்க. அந்த டைம்ல வந்து அந்த பெண் வந்து திரும்பி நல்ல கண்ண பார்த்தது தாங்க. நல்ல கண்ணுக்கு கொலையே நடுங்கி போச்சுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட முகம் ஃபுல்லா அழுகுன நிலையில கண்ணு 2 வெளிய பிதுங்கி கிடக்குதுங்க. இத பார்த்த நல்ல கண்ணு சட்டை பேண்டெல்லாம் தூக்கி போட்டு ஓட்டம் பிடிச்சுட்டாருங்க. அப்பதாங்க அவர் கத்திக்கிட்டு ஓடி வந்திருக்காரு. இத வந்து சொல்றாருங்க. இப்படி சொல்லும்போது செல்வம்ங்கிறவரு சிரிச்சுக்கிட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுடா. நீ அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க தான் வந்திருக்கும். நீ ஏதோ நெனச்சு பயந்து ஓடி வந்திருக்கிற" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நல்ல கண்ணு வந்து, "இல்ல, பெண் இல்ல. அது பேய் தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. இதுக்கு வந்து நம்ம செல்வம்ங்கிறவரு வந்து, "நான் பேய பார்த்ததே இல்லடா. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து பேய பார்த்திருப்பேன்ல. வாழ்நாள்ல நான் பேயே பார்த்ததில்ல. சரி வந்து நீ காட்டு. நான் பேய பார்த்துக்கிறேன்னு" சொல்லி கூப்பிடுறாருங்க. இப்போ வந்து 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட் பக்கத்திலேயே போய் வண்டிய நிறுத்துறாங்க. வண்டிய நிறுத்திட்டு இந்த செல்வங்கிற நபர் வந்து நல்ல கண்ணா கூப்பிடுறாருங்க. "வா வந்து எனக்கு காட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வான்னு" சொல்லி பயத்தோட சொல்றாருங்க. "எனக்கு வந்து இடம் தெரியாதுடா. நீ வந்து இடத்த காட்டு" அப்படின்னு சொல்லும்போது, நல்ல கண்ணு வந்து கூட வராருங்க. கூட வந்து அந்த புளிய மரத்த வந்து அவர் காட்டுறாருங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. "நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்க தான் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, திடீர்னு ஒரு பெருமூச்சு விடுற மாரி சவுண்ட் வந்திருக்குங்க. அந்த பெருமூச்சு சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிய மரத்துக்கு பின்னாடி ஒரு 15 அடி தள்ளி வருதுங்க. இந்த செல்வம், நல்லகண்ணு 2 பேரும் வந்து பின்னாடி எட்டி பார்க்கும்போது, அங்க வந்து யாரோ 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்க மாரி தெரியுதுங்க. அத வந்து பார்த்துட்டு செல்வங்கிற நபர் சொல்றாருங்க, "நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஏதோ காதல்ல பிரச்சனை போல. இவங்க 2 பேரும் இப்ப பேசி சமாதானம் ஆயிட்டாங்க பாரு. நீ தான் பேய், பிசாசுன்னு சொல்லி நம்பிட்டு கிடக்குறேன்னு" சொல்றாங்கங்க. இப்ப 2 பேரும் இந்த மொபைல் டார்ச் வச்சுக்கிட்டு, யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அ சுத்தி போறாங்க. சுத்தி போறாங்க அப்படின்னா, இவங்க அந்த சைடுமா பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்க, லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி போய், அங்க லைட் வெளிச்சத்துல பார்க்குறாங்க. பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்க 2 பேரும். என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க உட்காந்துருக்கிறது ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்ணோட கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வந்து 2 தல இருக்குங்க. இத பார்த்த நல்ல கண்ணு, அப்புறம் செல்வம் 2 பேருமே வந்து பயந்துட்டாங்க. அந்த டைம்ல வந்து அந்த பெண் தலைய நிமிர்ந்து பார்த்ததுதாங்க மறுபடியும் ஒரு பயங்கரமான காட்சிங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அ முகமெல்லாம் அழுவி கண்ணு 2 வெளிய பிதுங்கி கிடந்துச்சுன்னு, அதே மாரி இருக்குதுங்க. இத பார்த்த நல்ல கண்ணு, செல்வமும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுறாங்க. அதாவது நல்ல கண்ணு பார்த்தீங்கன்னா, வலது பக்கமாவும், தானு செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா, இடது பக்கமாவும் ஓடுறாருங்க. பயத்துல ஓடிப்போன இந்த செல்வம்ங்கிறவர் வந்து எப்படியோ ரோட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. இந்த லைட்டு வெளிச்சத்துல வந்துட்டு நல்ல கண்ணு வந்து ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம், 20 நிமிடம் ஆகுது. ஆளையே காணோம். நல்ல கண்ணு வரவே இல்ல. இப்படி இருக்கப்ப அந்த சைடுல இருந்து ஒரு நபர் வந்து நல்லா போலீஸ் மாரி இருக்காருங்க பார்க்க. அந்த நபர் வந்து கையில 2 நாயோட வேட்டை நாய்ங்க. நாய பார்க்கவே சிப்பி பார் மாரி நல்லா பெரிய நாயா இருக்குது. சங்கிலியில கட்டிக்கிட்டு 2 நாய கூப்பிட்டுக்கிட்டு வராருங்க. வந்துட்டு நம்ம செல்வத்துக்கிட்ட, "யாருப்பா நீ இங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு" சொல்லி கேட்கும்போது, நடந்த எல்லா நிகழ்வையும் சொல்றாருங்க. இவர பார்க்க போலீஸ் மாரி இருந்தாலும் பயத்தோட சொல்றாருங்க. நம்ம மேல கேஸ் விட்டுருவாங்களோ, அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்தோட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. இந்த மாரி நாங்க வேலை முடிச்சு வந்தோம். இந்த மாரி ஒரு பொண் பண்ணாங்க. நாங்க பின்னாடியே போனோம். அது பேயி 2 தல இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாமே சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு வேற வழியில்ல அவங்க சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உள்ள வந்து அவங்க நண்பர் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி முடிச்சதும், "எங்க பார்த்தீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து அந்த செல்வத்த வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த புளிய மரத்துலேருந்து 15 அடி தள்ளி பார்த்தாங்கல்ல உட்காந்துருந்தாங்கன்னா, அந்த இடத்துல போய் காட்டுறாங்க. "இந்த இடத்துல தான் பார்த்தோம். நான் வந்து இந்த பக்கமா போனேன். அவன் வந்து அந்த பக்கமா போனான்னு" சொல்லும்போது, அப்போ வந்து அந்த போலீஸ் மாரி இருக்க நபர் வந்து சொல்றாருங்க, "நீ ஒண்ணும் பயப்படாத. உன் நண்பன கண்டுபிடிச்சிடலாம்ன்னு" சொல்றாருங்க. சொல்லிட்டு கீழ இருக்கக்கூடிய அந்த 2 நாய்ங்கள்ட்டயும் ஏதோ காதுல குசு குசுன்னு சொல்றாருங்க. சொல்லி முடிச்சுட்டு சங்கிலி அவுத்து விட்டது தாங்க. இந்த நல்ல கண்ணு போன பக்கம் ஒரு நாயும், இந்த செல்வம் போனார்ல, அந்த பக்கம் ஒரு நாயும் ஓட்டம் பிடிக்குதுங்க. ஓட்டம் பிடிச்ச நாய் ஒரு 5 நிமிடம் ஆகுதுங்க. காணவே காணோம். இவங்க 2 பேரும் வந்து அதே இடத்துல நிக்கிறாங்க. திரும்ப அந்த செல்வம் போன பக்கம் போன நாய் வந்து திரும்ப வந்து நம்ப நல்ல கண்ணு போன பக்கம் ஓடுதுங்க. அந்த டைம்ல வந்து அந்த நாய் பின்னாடியே வந்து இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஒரு 100 மீட்டர் தொலைவு போனோனையும் அந்த 2 நாயும் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்குங்க. இவங்க 2 பேரும் போறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல கண்ணு மயங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கு காவலா தான் அந்த 2 நாயும் உட்காந்துருக்கு.
பக்கத்துல ஒரு ஓடை இருக்குங்க, ஆறு. அதுல போய் தண்ணி கொண்டு வந்து தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க இவங்க 2 பேரும். எழுந்திருச்சதும் இந்த போலீஸ் மாதிரி ஒரு நபர் வந்தார்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலையை முடிச்சா நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. இந்த மாதிரி இடையில எங்கேயும் தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அவங்க கூட்டிட்டு வந்த 2 நாயையும் கூட்டிக்கிட்டு திரும்ப வந்து அந்த ஓடை இருந்துச்சுல்ல, அந்த ஓடை பக்கமாவே போறாருங்க. இவங்க 2 பேரும் எழுந்திருச்சு யோசிச்சுக்கிட்டு, அந்த பக்கம் பாதையே இல்ல. இவர் எங்க போறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நடந்து வராங்க. இப்படி வரும்போது தான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாருங்க, நம்ம அந்த உருவத்த பார்த்தோம்ல, பார்த்துட்டு நான் வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டேன். ஓடும்போது அது எனக்கு பின்னாடியே சரசரன்னு ஃபாலோ பண்ணி வந்துச்சு. சடனா என் முன்னாடி வந்து எங்கேருந்து ஒரு மின்னல் வெளிச்சம் வந்த மாரி வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் போறாங்க. இப்ப மணி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி பக்கம் ஆகிருச்சுங்க. இப்ப இந்த நிகழ்வு போயி வீட்ல நல்லகண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாருங்க. இந்த மாரி நடந்ததெல்லாம் சொல்றாருங்க. இப்ப வந்து நல்லகண்ணோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "நீ நாளைக்கு காலையில காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது இப்ப நேத்து சனிக்கிழமை, முந்தா நாள் சனிக்கிழமை இது நடந்தது. இப்ப அடுத்த நாள் காலைல ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் காலபைரவர் பார்க்க போவாங்கல்ல, அது மாரி காலைல எழுந்திரிச்சதும் செல்வத்துக்கு ஃபோன் அடிச்சுட்டு, "வா காலபைரவர் கோயிலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சொல்லிட்டு 2 பேரும் காலபைரவர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில உட்காந்து நேத்து நடந்தத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பாட்டி வராங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. புதுசா இருக்கு. அந்த பாட்டி வந்துட்டு, "தம்பி டீ வாங்கி குடுப்பா, பசிக்குதுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கி குடுப்பான்னு சொல்லும்போது, "யா பாட்டி நாங்களே கோயிலுக்கு ரூ. 10 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். காசு எடுத்துட்டு வரல" அப்படின்னு சொல்லி அந்த ரூ. 10 எடுத்து அவங்க கையில குடுக்குறாங்க. அப்ப வந்து அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த காச எங்களுக்கு சும்மா தர வேணாம். நான் வந்து உங்களுக்கு என்ன நடந்தது, நடக்க போறத பத்தி சொல்லுவேன். எனக்கு தெரியும். நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டி சொன்னத கேட்டு அவங்க 2 பேரும் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா, இந்த நேத்து நடந்தது அப்படியே தத்ரூவமா பார்த்த மாரி அந்த பாட்டி சொல்றாங்க. இத பார்த்த 2 பேருக்கும் உச்சகட்டமா பயமே வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் இத சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க. "நீங்க நேத்து அவன நேர்ல பார்த்துட்டு, இன்னைக்கு அவன இங்க பார்க்க வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அந்த பாட்டி. இந்த பாட்டி கிளம்புனதும், இவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டில நல்லகண்ணு, தானசெல்வம் 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க, வேகமா குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு ரூ. 100 வீட்ல இருந்து காசு எடுத்துக்கிட்டு ஓடியாந்து கோயில் ஃபுல்லா தேடுறாங்க. அந்த பாட்டிய வந்து ஆளையே காணோம். இப்படி ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து நல்லகண்ணுக்கு தோணுதுங்க. இப்போ வந்து அந்த பாட்டி சொன்னத வந்து யோசிக்கிறாங்க. நேத்து அவன நாங்க நேர்ல பார்த்துட்டு, இன்னைக்கு இங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது தாங்க தெரியுது. நேத்து அவர் பார்த்தது வந்து இவங்கள காப்பாத்துனாங்கல்ல நேத்து. போலீஸ் மாரி ஒரு நபர் 2 நாய் கூட்டிட்டு அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலபைரவர் தாங்க உங்கள வந்து 2 பேரையும் காப்பாத்திருக்காங்க. இப்போ உடனே நல்லகண்ணு குடுகுடுன்னு ஓட்டம் புடிச்சு அவங்க அப்பா கிட்ட போய் இந்த மாரி நடந்த விஷயத்த சொல்றாருங்க. அவங்க அப்பாவுக்கும் இது மாரி நடந்திருக்குங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கு, அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து இந்த நல்லகண்ணு அப்படிங்கிறவர் வந்து சின்ன வயசா இருக்கும்போது உடம்பு சரியில்லைங்க. அப்போ அந்த டைம்ல வந்து இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தொழிற்சாலையில தான் வேலை பார்த்துருக்காரு. இப்ப நல்லகண்ணு வேலை செய்றாருல்ல, அந்த தொழிற்சாலையில தான் அவங்க அப்பாவும் வேலை பார்த்துருக்காரு இதுக்கு முன்னாடி. அப்போ வந்து நல்லகண்ணு சின்ன வயசா இருந்தப்போ உடம்பு சரியில்லாம இருந்திருக்காருங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தொழிற்சாலைக்கு வந்து தகவல் இந்த மாரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தகவல் வந்தோனயும், இவரும் வந்து வேக வேகமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இவரோட சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி லைட் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? பெடல் பண்ணா எரியிற மாரி. அந்த லைட் இருக்குங்க. அந்த லைட் வெளிச்சத்துல வந்து பெடல் பண்ணிக்கிட்டே வராங்க. அதே மாரி அந்த அவங்க ஊருக்கு முன்னாடி இருக்க 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வரும்போது, அதே மாரிங்க ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல வந்து 2 தல வச்ச ஒரு பெண் வந்து இங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அத பார்த்த நல்லகண்ணோட அப்பா வந்து சைக்கிள் அங்கேயே போட்டு மிரண்டடிச்சு திரும்ப அவங்க வேலை செஞ்ச தொழிற்சாலைக்கே ஓடி போயிட்டாங்க. திரும்ப மறுநாள் காலையில தான் வந்து அவங்க சைக்கிள வந்து எடுத்துக்கிட்டு போனாங்க. எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில போய் அவங்க அப்பா கிட்ட வந்து, அதாவது நல்லகண்ணு அப்பா, இவங்களோட அப்பா இவங்களோட அப்பா கிட்ட வந்து அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அப்பதாங்க அவர் சொல்றாரு. அது வந்து ரெட்டத்தல முனி. இது வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து 2 தல வச்சு பொறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்து போயிடுச்சு. அதுதான் வந்து இந்த முனி மாரி அவதாரம் எடுத்து ஒரு பெண் மாரி மாறி வந்திருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்படிதான் என் வாழ்க்கையில ரெட்டத்தல முனிகிட்ட இருந்து காலபைரவர் வந்து காப்பாத்துனாரு. அன்னைக்கு அவர் மட்டும் எங்கள வந்து காப்பாத்தல அப்படின்னா, நாங்க 2 பேரும் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டோம். அப்படிங்கிற மாரி சொல்லி முடிச்சாருங்க இந்த செல்வம் அப்படிங்கிறவரு. அவ்வளோ நாள் வந்து பேய் அப்படிங்கிற அமானுஷம் அது மாரிலாம் நம்பிக்கை இல்லாதவர் வந்து அ அதுக்கப்புறம் அந்த ரெட்டத்தல முனிய நேர்ல பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியே நம்புனாராங்க. இதுபோல உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்ததா, கீழ இன்ஸ்டாகிராம் லிங்க் தர்றேங்க. அதுல போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உதயா. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில
5 வாலிபர்களுக்கு இரவு வேட்டைக்கு சென்றபோது அங்கு நடந்த அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொளி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காணொலியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு வேட்டைக்கு சென்றபோது 5 வாலிபர்கள் நடந்த நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மணி, லோகேஷ், சிவா, பாலன், அப்புறம் பாரதி, இவங்க 5 பேர் தாங்க அந்த ஊருக்குள்ளே ஒன்றா சுற்றுவாங்க. 5 பேரும் வாரம் சனி ஞாயிறு அப்படின்னா பகலில் வேட்டைக்கு போயிடுவாங்களாம். அப்படி போனாங்க அப்படின்னா அதாவது ஒரு 3 கிலோ கறி வர அளவுக்கு வேட்டையாடிட்டு வருவாங்களாம். 5 பேர் இருக்காங்களே பத்தாது அப்படிங்கிற காரணத்தால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப சிவா அப்படிங்கிறவங்க, நம்ம இன்னைக்கு நைட்டு வேட்டைக்கு போகலான்டா, நாளை ஞாயிற்றுக்கிழமை தானே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இதை கேட்ட பாரதி, இல்லைடா நைட்டு வேட்டைக்கெலாம் நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன் அப்படி சொன்னாருன்னா, அமானுஷம் இது மாதிரிலாம் அவருக்கு நம்பிக்கை இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு பேய் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாராம். ஆனால் மற்ற 4 பேரும் வா போகலாம், அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சொன்ன மாதிரி எல்லாரும் அன்னைக்கு நைட்டு ஒரு 9:30 மணி போல் ஒன்றா கூட்டிட்டாங்க. வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துல வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 பேர் மாற்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து பாலன் வீட்டில் தூங்குறேன், சிவா வீட்டில் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு வேட்டையில் அதனால் வீட்டில் விட மாட்டாங்க. அதனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிடத்துலேயே எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க. இப்படி வேட்டைக்கு போனதும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. பயத்தில் வயிற்ற கலக்கிருச்சுங்க நம்ம பாரதிக்கு. இவர் மற்ற 4 பேர்கிட்டையும் டேய் எனக்கு வயிற்ற கலக்குதுடா அப்படின்னு சொன்னதும் அந்த 4 பேரும் கொஞ்சம் கிண்டலாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலங்கிறவங்க நீங்கள் முன்னாடி போங்கடா, நான் இவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 3 நபர்களையும் வந்து கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு முள்ளுத்தோப்புக்குள்ளே போய் அவர் வேலையை பார்க்குறாருங்க. இந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகியிருக்கும். பாரதி வேகமாக ஓடுறாருங்க. எங்கடா ஓடுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மீட்டர் தொலைவில் ஒரு கேணி ஒன்று இருக்குங்க. நல்லா ஆழமான கேணி, தண்ணி கூட இருக்குது. வேகமாக ஓடுன பாரதிங்கிற நபர் வந்து திடீர்னு கேணிக்குள்ளே குதிச்சுட்டாருங்க. இதை பார்த்த பாலன்கிறவர் டேன்னு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாரு. இவர் போய் கேணியை எட்டி பார்க்குறாருங்க. இப்போ தான் பாலங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் இந்த கேணியை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, இந்த டைமில் டேய் பாலா அப்படின்னு ஒரு சத்தங்க. அவர் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பாரதி பின்னாடி நிற்கிறாருங்க. பாலனுக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பாலங்கிறவர் சொல்கிறாருங்க, டேய் உன்ன மாதிரி தாண்டா யாரோ கிணத்துல குதிச்சாங்க, நான் வேகமாக ஓடி வந்து பார்த்தேன், ஆனால் நீ பின்னாடி இருக்கிற, உள்ளே குதிச்சு தண்ணி சத்தம்லாம் கூட கேட்டுச்சுரா அப்படின்னு பயத்தோடு சொல்கிறாருங்க. பாரதிக்கு அந்த சத்தம் கேட்டிருக்க மாட்டேங்க. எனக்கும் அந்த சத்தம் கேட்டு தாண்டா வந்தேன், நீ தான் தண்ணியில் குதிச்சிட்டேன்னு பயந்து ஓடி வந்தேன்டா அப்படின்னு சொல்கிறாருங்க. இவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு உள்ள வந்து டார்ச்சில் இட்டடிச்சு பார்க்குறாங்க. அந்த குதிச்சா அலை வரும் பார்த்தீங்களா, நீர் தழும்புமே, அந்த மாதிரி தழும்புதுங்க. ஆனால் உள்ள யாருமே இல்லை. இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும். இவங்க 2 பேரும் உச்சக்கட்ட பயத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக. மற்ற 3 நபர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் நடந்ததை சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் வந்து ஓ அப்படியா, பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. பாலன் அப்புறம் பாரதி 2 பேரும் வேறு வழி இல்லாமல் மற்ற 3 நபரோட போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப பயத்தில் இருக்காங்களா, அதை வேற நேரில் பார்த்துட்டாங்களே, அதனால தனியாக விட்டு போக முடியலங்க, ஒன்றா தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் முயல் ஒன்று வந்து அவங்க கண்ணில் பார்க்குறாங்க. வேகமாக துரத்திட்டு வர்றாங்க. அந்த முயல் வந்து வேகமாக ஓடுது. அந்த வேகமாக ஓடின முயல் வந்து திடீர்னு ஒரு மரத்தடியில் பொந்துக்குள்ளே ஓடிடுச்சுங்க. பின்னாடியே ஓடி வந்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிங்க. அந்த மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி ராந்தல் விளக்கு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதாவது ராந்தல் விளக்குனா அந்த காலத்தில் சொல்லுவாங்களே ராந்தல், பெட்ரோமால்ஸ் லைட்டும்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இதுங்க. அதை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இவங்க அந்த பாட்டிக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. பாட்டியோட முகம் தெரியல. யார் பாட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லி சிவா அவங்க மேலே கையை வச்சது தாங்க. அப்படியே அந்த பாட்டி காற்றுல மறையிற மாதிரி மறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு செகண்டு சிவா அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. டக்குன்னு மறந்து போன சிவா ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. பின்னாடியே மற்ற நபர்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எப்போவும் மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க வேகமாக ஓடி. ஆனால் இந்த பாரதிங்கிற நபர் மட்டும் ஆளை காணாங்க. அவன் பயத்தில் வீட்டுக்கு போயிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 4 பேர் வந்து தண்ணி டேங்க் மேலே ஏறி படுத்துக்காங்கிட்டாங்க. அவங்க வாரத்தில் வந்து இப்படி தான் ஏறி படுத்துக்குவாங்க அடிக்கடி. எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு பாரதி வீட்டுக்கு போகிறாங்க.
பார்த்துட்டு வரலான்னு போனவங்களுக்கு அங்கே பயங்கரமான ஷாக்குங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாட்ட போய் பாரதி எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாரதி நைட்டு உங்கள் வீட்டில் தான்டா தூங்குறோன்னு சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அவங்க திரும்ப 4 பேரும் உடனே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு அந்த பாட்டியை பார்த்தாங்களா அந்த இடத்த பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 4 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு மேய்க்கிற நபர் வந்து கூப்பிட்றாருங்க. ஒரு பயத்தோட கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாரு. தம்பி, கேணிக்குள்ளே யாரோ ஒரு பையன் கிடக்குறான்டா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 4 பேரும் அது வரையும் சாமியை நம்பாதவங்க எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டுறாங்க. அப்படி என்ன வேண்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாமி இது எங்கள் பாரதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா சாமிகிட்டையும் வேண்டுறாங்க 4 பேரும். அவங்க அந்த கேணியை எட்டி பார்த்தது தாங்க சிவா கத்தி அழுவுறாருங்க. மணிங்கிற நபர் மயக்கமே போட்டுட்டாருங்க. ஏன்னா அந்த கேணிக்குள்ளே இறந்து கிடக்கிறது யாருன்னா பாரதி தாங்க. நாங்கள் 4 பேரும் அன்னைக்கு அவனை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு பாரதி எங்கள் கூட இருந்திருப்பான் அப்படின்னு கண்ணீர் மல்வா சொல்லி கதையை முடித்தாருங்க. இந்த வீடியோவில் சொல்லாத சில விஷயங்கள் வந்து அடுத்த எபிசோடில் வருங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இது போன்ற உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே கொடுக்குறேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்தும் வரவேற்கப்படுகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உதயா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹாய் கைஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் பாண்டிங்கிற நபர் அவர்களோட நண்பர்களோட ஒரு வீட்டுக்கு சென்று அங்கே நடந்த அமானுஷ்ய திகில் சொன்னாங்க இன்றைய காணொலி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாண்டிங்கிற நபர் அவர்களோட நண்பர்களோட போகக்கூடாத ஒரு வீட்டுக்கு போய் அங்கே நடந்த அமானுஷ்யம் மற்றும் திகில் சம்பவம் தாங்க இந்த வீடியோ. என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ணது பாண்டிங்கிற நபருங்க. இவரோட வீட்டுக்கு எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாத காலகட்டங்களாக அந்த வீடு வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 70% கட்டின நிலையில் அப்படியே வந்து பெண்டிங் இருக்குதுங்க. மீதி 30% வந்து அவங்களால அந்த வீட்டை வேலை பார்க்க முடியலங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வேலை பார்க்க வர கொத்தனாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தனார் சித்தாலெலாம் வந்து சடனாக அவங்க வரவங்களாம் சொல்லாமலே கிளம்பி போயிடுறாங்களாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் வச்சு பார்க்கும்போது, இந்த வீட்டுக்கு வந்து போக்கு இருக்குது, அதனால் அவங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறாருங்க. அந்த வீட்டுக்காரங்களும் மேற்படி எதுவும் செய்யாமல் அந்த வீட்டை வந்து அப்படி விட்டுறாங்க. ஒரு 7லேருந்து 8 மாத காலகட்டம் ஆகிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அதுமாரி 7லேருந்து 8 மாத காலகட்டம் அவங்க அந்த பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் புதரண்டி போச்சுங்க. இந்த பாண்டிங்கிற நபரை பற்றி சொல்லணும்னா, அவங்க வீட்டில் இவருக்குன்னு ஒரு தனி அறை இருக்குதுங்க. அவர் எப்போவுமே நைட்டு சாப்பாடுலாம் முடிச்சுட்டு அவர் ரூமில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு வீடியோ கேம் விளையாடுவாங்க. இந்தமாரி தான் எப்போவுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதேமாரி அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு அவருக்கு ஸ்ட்ரேஞ்சாக சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அவர் வந்து எழுந்திரிச்சு போய் ஜன்னல் வழியே எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கட்டும் கட்டாமல் இருக்க எதிர் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான சத்தம் கேட்குதுங்க. அது என்ன சத்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ மந்திரம் ஓதுற மாதிரியும் இந்த பக்கமும் நடக்கிற மாதிரியும் ஒரு சத்தம் கேட்குதுங்க. இதை பார்த்த பாண்டிங்கிற நபர் வந்து கொஞ்சம் பயத்தில் இருந்தாலும் அதை எதுவும் பெருசாக கண்டுக்காமல் விட்டாருங்க. மறுநாள் காலையில் அவங்க நண்பர்கள்ட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்கிறாருங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு சொல்லிட்டு மேற்படி எதுவும் பண்ணாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதேமாரி அன்றைக்கு இரவும் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணுற மாதிரி மந்திரம் ஓதுற மாதிரியும் இங்கிட்டு யாரோ நடக்கிற மாதிரியும் சத்தம் கேட்குதுங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அவரோட நண்பர்கள்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாருங்க. இதை வந்து அவங்க நண்பர்கள்ட்ட சொன்னோன்னையும் ரொம்ப நாளாக பாலடைஞ்சு கிடக்குதுல, புதரண்டிபி கிடக்குதுல, யாரும் வந்து அங்கே போய் தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அன்றைக்கு இரவு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதேமாரி ஒரு 9 மணி தோராயமாக எல்லாரும் அந்த வீட்டை பார்த்து போகிறாங்க.
அன்றைக்கு இரவு போகும்போது அவங்களுக்கு தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பேக்கில் எடுத்துக்கிட்டு தாங்க போகிறாங்க. இப்படி அவங்க இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது உள்ள போய் பார்த்ததும் இந்த 4 பேர் போயிருக்காங்க. 4 பேருக்கும் வந்து பயங்கரமான ஷாக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு திண்ணையில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிளாக் மேஜிக் பண்ணும்போது அந்த ஸ்டார் மாரி கோலம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாரி கோலம் போட்டிருக்குங்க. இத பார்த்த 4 பேரும் பயந்துட்டாங்க. இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து புதரண்டி போய் கிடக்குல, யாரோ வந்து இந்த இடத்துல பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருப்பாங்க போல, அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, மாடிப்படி ஒண்ணு வருதுங்க. அந்த மாடிப்படியில ஏறி போறாங்க. ஏற ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாடிப்படியிலேருந்து அந்த பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி மந்திரம் ஓதுற மாதிரி சவுண்ட் வருதுங்க. இவங்க அந்த சத்தம், அதாவது பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி சத்தம் மேல இருந்து கேட்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மாடிப்படியில ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க மாடிப்படியில பாதி தூரம் தாங்க ஏறி போயிருப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, மேல இருந்து ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்குதுங்க. இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட 4 பேரும் பயந்து போயிடுறாங்க. அப்படி பயமுறுத்ததான் அப்படி பண்றாங்கன்னு சொல்லி மேல ஏறி போறாங்க. மேல ஏறி போகும்போது பாத்தீங்கன்னா பெயிண்ட் டப்பா கீழே உருண்டு வருதுங்க. அந்த நேரத்துல பாண்டி அப்புறம் அவங்களோட நண்பர்கள் பயத்துல இருந்தாலும், இந்த பாண்டியோட நண்பர் ஒருத்தவர் வந்து கோவத்துல, டேய் பைத்தியக்காரா, தைரியமான ஆளா இருந்தா வெளியே வாடா அப்படின்னு சொல்லி சொன்னதும், இந்த சீலிங்ல இருந்து கருன்னு ஒரு உருவம் இறங்கி வருதுங்க. இதை பார்த்த பாண்டி மற்றும் அவரோட நண்பர்கள் பயந்து ஒருத்தர் வந்து இடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இடிச்சுக்கிட்டு ஓடும்போது இந்த பாண்டிங்கிற நபருக்கு கையிலையும் அவரோட நண்பர் ஒருத்தவர் வந்து அந்த படியில இருந்து உருண்டு வந்து கால்லயும் அடிபட்டு இருந்துங்க. எப்படியோ தப்பிச்சு அவங்க வீட்டை பார்த்து போயிட்டாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த பாண்டி அப்புறம் இன்னொரு நபர் அடிபட்டுச்சுங்களா, இவங்க 2 பேரும் வந்து காலில், இந்த இன்னொரு நபர் காலில் அடிபட்டு அவர் வந்து பயங்கரமா காலில் அடிபட்டுருங்க. பாண்டிங்கிறவங்களுக்கு சின்ன காயம்தான். மற்ற 2 நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவருங்க. இருந்தாலும் இந்த 2 நண்பர்களும் வந்து ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. இந்த பாண்டிங்கிற நபரும் போயிட்டாங்க. இந்த இன்னொரு நபர் காலில் அடிபட்டு இருந்ததுல அவரால் எழுந்து நடக்க முடியல. அதனால வந்து அவர் வரலைங்க. இந்த 3 பேர் இருந்துட்டு இவங்க ஒண்ணா கூடி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டிங்கிற நபர் சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, டேய் நான் நைட்டு பயத்துல வந்து பேக் அங்கேயே போட்டு வந்துட்டேன்டா. போய் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, மற்ற 2 நபர்களும் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லி பயத்துல சொல்லும்போது, பகல் நேரத்துல எந்த சத்தமும் எந்த நிகழ்வும் நடக்கல. நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நபர் பாண்டி இவங்க 3 பேர் வந்து அந்த வீட்டுக்கு போறாங்க. இவங்க இங்கேருந்து கிளம்பி போறாங்க. போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது தாங்க இந்த 3 பேருக்குமே பயங்கரமான ஷாக்குங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல வந்து பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் தான் பிளாக் மேஜிக் பண்ண மாரி இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடு ஃபுல்லா தான் இந்த பிளாக் மேஜிக் பண்ண மாரி கோலம் போட்டுருக்குங்க. இவங்க மேல ஏறி போறாங்க படிக்கட்டுல. படிக்கட்டுல பேக் கிடக்குதுங்க. அந்த பேக் எடுத்துக்கிட்டு மேல என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த படிக்கட்டுல ஏறி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்க்கும்போது, அந்த ஏரியாவும் ஃபுல்லா பிளாக் மேஜிக் பண்ணியிருக்குங்க. இவங்க பயந்துகிட்டு பைய மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த பாண்டிங்கிறவர வீட்டில தான் இருக்காங்க ஈவினிங் வரைக்கும். மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கே தாங்க இருக்காங்க. ஒரு ஈவினிங் டைம்ல வந்து மற்ற 2 நபர்களும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பாண்டிங்கிற நபர் மட்டும் வீட்டில் இருக்காருங்க. இந்த பாண்டிங்கிற நபர் இரவு நேரத்துல இரவு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல அவரோட ரூம்ல வந்து ஒரு 11 மணி போல வந்து இந்த பாண்டி எப்பவும் போல இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போறாருங்க. போனோனையும் ஒரு 11 மணி போல வந்து அவரோட நண்பர் ஒருத்தவர் கால் பண்றாங்க. கால் பண்ணி வா வீடியோ கேம் விளையாடலாம்னு சொல்றாருங்க. சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீடியோ கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தாங்க ஆகியிருக்கும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா பாண்டி மட்டும்தாங்க இருக்காரு. ஆனா இவரை வந்து யாரோ பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங்க. இதை வந்து அவர் நண்பர்கிட்ட சொன்னாலும் பெருசா எதுவும் கண்டுக்கலைங்க. கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பக்கம் விளையாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எதிர் வீட்டுல சத்தம் கேட்டது பாத்தீங்களா, மந்திரம் அது மாதிரி நடக்கிற மாதிரியும் அந்த மாதிரி சத்தம் வந்து கேட்குதுங்க. இப்ப அந்த சத்தம் எங்க இருந்து கேட்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பாண்டியோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்க கேட்குது. உடனே இந்த பாண்டிங்கிற நபர் ஜன்னல் வழியா போய் எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்க்கும்போது பாண்டிங்கிற நபருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எதிர் வீட்டுல நான் பார்த்த உருவம் இப்போ வந்து இந்த பாண்டியோட வீட்டு முன்னாடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த பாண்டி பயந்துகிட்டு ஓடி போய் போர்வை இழுத்து பொத்தி படுத்துறாருங்க. படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்திருச்சு வெளியே போறாங்க. இப்படி வீட்டுக்கு வெளியே போகும்போது உங்க அம்மா, பாண்டி எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்குங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டோட வாசப்படியில பார்த்தீங்கன்னா அங்கங்க ரத்தம் சொட்டி கிடக்குதுங்க. உங்க வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து
தலையே இல்லாம அறுத்து வீட்டு முன்னாடி கிடக்குதுங்க. இதை பார்த்துட்டு பாண்டியோட அம்மா ரொம்ப பயந்துடுறாங்க. இந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசப்படி முன்னாடி மட்டும் இல்லைங்க, வீட்டை சுத்தி எல்லா பக்கமும் இருக்குதுங்க இந்த ரத்தம் சொட்டு சொட்டா. இந்த ரத்தம் இங்க மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயும் சொட்டு சொட்டா ஒழுவி இருக்குதுங்க. எங்க வரைக்கும் சொட்டு சொட்டா ஒழுவி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்தம் இந்த பாண்டியோட அண்ணனோட ரூம் வரைக்கும் ஒழுவி இருக்குங்க. இதை பார்த்து பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க இவங்களோட வாழ்க்கையில அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு ஒரு 11லேருந்து 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல பாண்டியோட அண்ணன் சுதீஷ் வந்து கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குதுங்க. வேகமா ஓடி போன பாண்டி, அவங்க அம்மா எல்லாரும் போய் கதவை திறந்து பார்க்கும்போது, இந்த பாண்டியோட அண்ணன் சுதீஷ் வந்து காத்துல பறக்கிற மாதிரி அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்காருங்க. இப்ப அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா கரேர்னு ஒரு உருவம் இருக்குதுங்க. இத பார்த்துட்டு பக்கத்துல போக முயற்சி பண்ண அவங்க அம்மா கிட்ட, பக்கத்துல வந்தீங்கன்னா இவனை நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லுதுங்க. தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாண்டிங்கிற நபர் வேக வேகமா ஓடி போய் சாமி ரூம்ல இருந்து விபூதி எடுத்துக்கிட்டு வந்து இந்த பாண்டியோட அண்ணன் சுதீஷ் மேல வந்து வீசுறாருங்க. அங்க வீசின உடனே கரேர்னு அந்த உயர்ந்த உருவம் வந்து சட்டனா சல்லுன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு வீட்டு ஜன்னல் வழியா வெளியே போயிருதுங்க. இந்த பாண்டியோட அண்ணன் சுதீஷ் வந்து கட்டல்ல மயங்கி விழுந்துடுறாருங்க. இப்போ வந்து இவருக்கு காவலா வந்து இந்த பாண்டி அவங்க அம்மா 2 பேரும் வந்து விடிய விடிய தூங்காம வெயிட் பண்றாங்க. விடிய காலில் ஒரு 7 மணி போல ஒரு பூசாரி வந்து வீட்டுக்கு வராருங்க. இந்த பூசாரி எப்படி வந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டா அவங்க வீட்டுக்கு இவங்க வந்து அன்றைக்கு இரவே வந்து இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. காலையில வர பத்திரமா பார்த்துங்க, நான் காலையிலே வந்துடுறேன்னு சொல்றாருங்க. இவங்களும் வந்து பூசாரி வந்து இந்த ரிச்சுவல் செய்ய தேவையான பூஜை ஜாமான் எல்லாமே எடுத்து அடுக்கோசமா அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பூசாரி வந்து அந்த ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனேமே இந்த ரூமுக்குள்ள மயங்கி கிடந்த பாண்டியோட அண்ணன் சுதீஷ் வந்து ஷரட்டுன்னு கண்ணிமைக்கிற நேரத்துல வந்து இந்த பூசாரி முன்னாடி இந்த ஸ்டார் குளம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ரிச்சுவல் பண்ணும்போது இந்த ஸ்டார் குளத்துல வந்து உட்காந்துங்கன்னா ஆவேசமா சிரிக்குது. இதை பார்த்த பாண்டியோட அம்மா பாண்டி மிரண்டு போயிடுறாங்க. இந்த பூசாரி வந்துட்டு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுங்க, நீ யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு பதிலும் சொல்லாம பூசாரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. உடனே இந்த பூசாரி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. உடனே இந்த பேயாட்டம்பாங்கல்ல, அது மாதிரி பேயாட்டம் ஆட ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ வந்து நீ யாருன்னு சொல்லி கேட்குறாருங்க. கேட்கும்போது அப்போதாங்க அந்த ஆன்மா வந்து பேசுதுங்க. பேசுதுன்னா அது வந்து ஒரு பெண்ணோட குரல்ல பேசுதுங்க. அந்த சுதீஷ்ங்கிற உடம்புக்குள்ள இருந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மா வந்து இந்த சுதீஷோட வந்து காதலியாங்க. காதலினா ஒரு 6 வருஷமா வந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் காதலியோட வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இந்த காதலி வந்து சுதீஷ் கிட்ட வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க. இந்த சுதீஷுங்கிற நபர் வந்து எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இப்ப என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு லாரி எங்கிருந்து வந்ததுன்னே தெரியுங்க, இவங்க மேல இடிச்சு அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. நான் இவனை நம்பிதான் இருந்தேன், ஆனா இப்ப இவனால நான் இறந்தே போயிட்டேன், நான் இவனையும் என் கூட கூட்டிட்டு போகாம விட மாட்டேன்னு சொல்லி ஆவேசமா சிரிக்குதுங்க. இந்த பூசாரியும் வந்து எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணி பாக்குறாருங்க. ஆனா அந்த பூசாரியால வந்து முடியல. இவர் வந்து உடனே பூசாரி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறாருங்க. இது வந்து கண்டிப்பா நீங்க கேரளாவில இருந்து யாராவது மாந்திரிகவாதியை வர வச்சு ட்ரை பண்ணுங்க. இது கண்டிப்பா இந்த ஆன்மா வந்து இந்த பையனோட உயிரை எடுக்காம போகாதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஒன்றும் தெரியலங்க. இந்த பாண்டிங்கிற நபர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒன்றும் தகவல் வரலைங்க. வந்துச்சுன்னா அதை வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்க. அடுத்த எபிசோடு வருதான்னு சொல்லி பார்க்கணும்னா இதை பத்தி இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நடந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேங்க, அதுல போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்ய சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் உதயா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹை கைஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல்.
இன்றைய காணொளியில விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அமானுஷ திகில் சம்பந்தாங்க இன்றைய காணொளி. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகாமையில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அமானுஷ திகில் சம்பந்தாங்க இன்றைய வீடியோ. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காணொலியில பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷத்துக்கு சம்பவம் தாங்க இந்த சம்பவம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர்செல்வத்தோட அப்பா அந்த கிராமத்துல நல்ல பெரிய பணக்காரங்க. அவங்க கிராமம் பக்கத்து கிராமம் எல்லாம் சேர்த்து அவங்க பெரிய பணக்காரங்க. இந்த பன்னீர்செல்வத்தோட அப்பா இருந்ததுக்கப்புறம் எல்லாம் நிறையா இருக்குது. அந்த நிலம் அவங்க அம்மாவையும் சேர்த்து இந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நபர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கப்ப இந்த பன்னீர்செல்வத்துக்கு 40 வயது ஆகுதுங்க. ஆனாலும் கல்யாணம் ஆகலை. இந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு உடல் அளவுலையும் மனதளவுலையும் பலமான ஆளா இருந்தாலும் இவருக்கு ஒரு பெரிய குறை உண்டுங்க. என்ன குறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட ஜாதகத்துல மூல நட்சத்திரங்க. இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலைங்க. இதனால பன்னீர்செல்வத்தோட அம்மாவும் பன்னீர்செல்வமும் போகாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க. இவ்வளவு தூரம் பண்ணியும் 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலைங்க இந்த பன்னீர்செல்வத்துக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பக்கத்து கிராமத்துல சொந்தக்காரங்க மூலியமா பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு ஜாதகம் கிடைக்குதுங்க. அந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் அந்த ஜாதகத்துல அந்த பெண்ணுக்கு மூல நட்சத்திரம் இருக்குங்க. மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க 2 குடும்பத்திலையும். இவங்களோட கைல்வெளியோட குடும்பம் ஏழ்மையான குடும்பங்க. அதனால பாரபட்சம் பார்க்காம கல்யாணம் பண்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த கைல்வெளிங்கிற பெண்ணை பத்தி சொல்லணும்னா, அழகான பொண்ணா இருப்பாங்க. ஒரு ஆண் நடந்து போனா கூட திரும்பி அந்த பொண்ணை ஒரு ரவுண்டு பாக்குற மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாங்க இந்த கைல்வெளிங்கிற பெண். இந்த கைல்வெளியை பத்தி சொல்லணும்னா, நீளமான கூந்தல், மெல்லிய உடல், மான் போன்ற கண்கள், இந்த மாதிரி கைல்வெளிங்கிற பேருக்கு ஏற்ற பெண்ணு அவங்க தாங்க. இந்த கைல்வெளிங்கிற பெண்ணுக்கு 20 வயசு தாங்க ஆகுது. இருந்தாலும் 2 பேத்துக்கு மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால பாரபட்சம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவங்க கல்யாணம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிராமம் பக்கத்து கிராமம் எல்லாம் சேர்த்து கிராண்டா பண்ற மாதிரி நல்லா கிராண்டா பண்றாங்க. இப்படி பண்ணி முடிச்சு கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர்செல்வத்தோட நடவடிக்கை சுத்தமா மாற ஆரம்பிக்குதுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கைல்வெளிங்கிற குடும்பம் ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் இந்த கைல்வெளி ஒரு வேலையும் செய்ய விடாம நல்லா மகாராணி மாரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி கைல்வெளிக்கும் பன்னீர்செல்வத்தை பிடிக்குங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைல்வெளி எதுவும் கேட்காம அவங்களுக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்றது, அந்த மாதிரி காரணத்தால இவங்களுக்கு 20 வயசு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் நல்லா உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஈருடல் ஓர் உயிர்மாங்களா, அந்த மாதிரி உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இந்த பக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே ஊர்ல மதியழகன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காருங்க. அவர் இதுக்கு முன்னாடி லாரி டிரைவரா இருந்தாரு. இப்போ சொந்தமாக கேப் வாங்கி வச்சிருக்காரு. இந்த மதியழகன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பன்னீர்செல்வத்தோட வீட்டுக்கு வட்டி பணம் கொடுக்கலாம்னு சொல்லி வராங்க. அந்த நேரத்தில் கதவை தட்டும் போது கைல்வெளிங்கிற பெண் தான் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததும் அந்த மதியழகன் பார்த்து மயங்கிட்டாங்க கைல்வெளியோட அழகுல. இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி மயங்கி அவங்க மேல ஒரு மோகம் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த மதியழகன் கைல்வெளிக்கிட்ட அண்ணன் ஆள் இல்லைங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட பணத்தை கொடுங்க, நான் வர வச்சுக்கிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு உள்ள போகிறாங்க. இவங்க இந்த கைல்வெளியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஏதாவது வேலை விஷயமா வெளியே போனாங்க அப்படின்னா வட்டி பணத்தை வாங்கி வர வச்சுக்குவாங்க. இப்படி வீட்டுக்கு போன மதியழகனுக்கு இந்த கைல்வெளி மேலே உள்ள மோகம் கொஞ்சம் கூட குறையலைங்க, இன்னும் அதிகமாக தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் பன்னீர்செல்வம் வெளியே போகிறாரோ அந்த நேரமாக பார்த்து வட்டி பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மதியழகன் கொஞ்சம் கொஞ்சமாக கைல்வெளிக்கு நட்பாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இதுமாரி இருக்கும்போது ஒரு நாள் எப்பவும் போல பன்னீர்செல்வம் இப்படி இருக்கப்ப எப்பவும் போல பன்னீர்செல்வம் வேலை விஷயமா வெளியே போகிறாருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மதியழகன் வட்டி பணம் கொடுக்கறதுக்காக கைல்வெளிட்டு வராருங்க. எப்போவுமே நட்பாக பேசிக்கிட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்க அப்பா மாதிரி இருக்காங்க, நீங்கள் மக மாதிரி இருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒத்து வராது சுத்தமாக. நான் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னது கைல்வெளி உங்கள் பேச்சுக்கு மயங்கிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் நட்பாக பேசுனாங்களோ அப்போயே கொஞ்சம் மயங்கிடுறாங்க. இப்போ சொன்னோன்னே ஃபுல்லாக மயங்கிடுறாங்க. இதேமாரி இப்போ இவங்க நட்பாக பேசியிருந்தது கொஞ்சம் தவறாக போக ஆரம்பித்தாங்க. பன்னீர்செல்வம் வெளியே போனேன், இவங்க 2 பேரும் தனிமையில் மீட் பண்ணிக்கிறது, மதியழகன் வீட்டுக்கு வருது, இந்த மாதிரி தவறாக பேச ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் அக்கம் பக்கத்துக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சாலும் பன்னீர்செல்வத்துக்கிட்ட சொல்லலைங்க. ஏன் சொல்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய இடத்து விஷயம், இது நமக்கு எதுக்குன்னு சொல்லி யாரும் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இதேமாரி ஒரு நாள் பன்னீர்செல்வம் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க.
இதை தெரிஞ்சுக்கிட்ட மதியழகன் உடனே வீட்டுக்கு வந்திருக்காருங்க. இவர் பன்னீர்செல்வம் ஏதோ ஒரு முக்கியமான ஃபைலை மறந்துட்டேன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காருங்க. இவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மதியழகனோட காரு வீட்டு முன்னாடி நிற்கிதுங்க. இதை பார்த்துட்டு பன்னீர்செல்வம் வட்டி பணம் தான் கொடுக்க வந்திருப்பான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு திரும்ப அவர் வீட்டுக்குள்ள போக பாக்குறாருங்க. வீட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கேட்டு பக்கத்துல அவரோட செருப்பு இருக்குங்க. இந்த செருப்பை பார்த்தோன்னே பன்னீர்செல்வம் பயங்கரமான ஷாக் ஆயிட்டாருங்க. வீட்டு கதவு வந்து உள்சைடு தாப்பா போட்டிருக்குங்க. செருப்பு பாத்தீங்கன்னா வெளியில கிடக்கு. தன்னோட மனைவி தனக்கு துரோகம் பண்றாங்களோன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எதையும் உறுதிப்படுத்தாம பேசக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவர் வந்து அலங்காம பின்னாடி வாசல் வழியா ஜன்னலை திறந்து எட்டி பாக்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது மனசொடைஞ்சு போயிட்டாங்க பன்னீர்செல்வம். என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள வந்து கணவன் மனைவி மாரி இருக்கிறாங்க. இதை பார்த்து மனசொடைஞ்சு போன பன்னீர்செல்வம் எதுவும் தெரியாத மாரி கோபத்தோட வந்து கதவை தட்டுறாருங்க. பயந்துகிட்டே வந்து கைல்வெளி கதவை திறந்ததும் அவர் எதுவுமே பேசாம வந்து போய் சோபாவில் உட்காடுறாருங்க. உட்கார்ந்ததையும் பல்ல கடிச்சுக்கிட்டு கோபத்தோட அவனை முதல்ல இங்கேருந்து வெளியே போக சொல்லு, இனி அவன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாருங்க. இவர் இப்படி மிரட்டும் போது அந்த ரூமுக்குள்ள, அதாவது பெட்ரூமுக்குள்ள இருந்தாலும் மதியம் அவரு வந்து ஓட்டம் முடிச்சு ஓட ஆரம்பிச்சாருங்க வெளியில. இந்த கைலிங்கிற பெண் வந்து காலில் விழுந்துடுறாங்க பன்னீர்செல்வத்தோட காலில். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சினதும் கைல்வெளி மேலே கோவம் இருந்தாலும் அவங்களாம் உயிருக்கு உயிராக நினைச்சுக்கிறாங்களா, அதனால அந்த கோவத்தை கைல்வெளி மேலே காட்ட முடியலைங்க. இருந்தாலும் பெருந்தன்மையோட இந்த கைல்வெளியை வந்து பன்னீர்செல்வம் மன்னிச்சு விட்டுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மதியழகனும் கைல்வெளியும் வந்து 2 பேரும் வந்து பார்த்துக்கல, பேசிக்கலங்க கொஞ்ச நாள். இருந்தாலும் வந்து இந்த மதியழகனுக்கும் கைல்வெளிக்கும் 2 பேர்த்து மேலே உள்ள கோபம் வந்து 2 பேர்த்துக்குமே வந்து உடம்பு 2ஆக இருந்தாலும் அவங்களோட மனசு வந்து ஒன்றா தான் இருக்குதுங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் வந்து சரி நம்ம மனைவி வந்து மாறிட்டாங்க, தெரிஞ்சுட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எப்பவும் போல வெளி வேலையாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடாருங்க. இப்படி ஒரு வெளியே போன விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மதியழகன் உடனே திரும்ப கைல்வெளி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததையும் திரும்ப மறுபடியும் 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மதியழகன் வந்து ஒன்று சொல்கிறாருங்க கைல்வெளி கிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேர்த்துக்கு வந்து பன்னீர்செல்வம் ரொம்ப இடத்துல இருக்காங்க, நம்ம வந்து ஒரு நைட்டு தூங்கும்போது போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு கைல்வெளியும் வந்து எதுவும் சொல்லுங்க, கைல்வெளிக்கும் அந்த எண்ணம் தான் வந்திருக்க மாட்டேங்குது, அதனால அவங்களும் எதுவும் சொல்லலை. இவங்க வந்து நான் நைட்டு 11 மணி 12 மணி போல் வரேன்னு சொல்லிட்டு மதியழகன் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. நைட்டு 8 மணி போல் பன்னீர்செல்வம் வீட்டுக்கு வந்து எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாருங்க. நல்லா படுத்த கொஞ்ச நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டுறாங்க. நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதேமாரி கைல்வெளி வந்து தூங்கவே இல்லைங்க. ஒரு 11 மணி 12 மணி போல் வரேன்னு சொன்னார்ல, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு தூங்கவே இல்லை. ஒரு 11 மணி 11:30 மணி சம்திங் இருக்கல வெளியில் நாய் குறைக்கிற சவுண்டு கேட்டுருக்குங்க. இந்த கைல்வெளியும் வந்து சத்தம் போடாமல் எழுந்திரிச்சு வெளியே போய் கதவை திறந்துட்டு பார்க்குறாங்க. அங்கே வந்து மதியழகன் நிற்கிறாங்க. நான் வந்து தலகாணி வச்சு மூஞ்சி அமுக்கிடுறேன், நீ காலை வந்து பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி மெதுவாக சத்தம் இல்லாமல் சொல்கிறாருங்க. கைல்வெளி வந்துட்டு என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. நான் வந்து தலையை அமுக்கிறேன், நீ காலை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் இருந்த தலகாணி எடுத்து தலையை அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கைல்வெளிங்கிறவங்களும் வேற வழி இல்லாமல் துண்டை எடுத்து 2 காலையும் சுற்றிக்கிட்டு இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் போராட்டத்துக்கு பிறகு பன்னீர்செல்வத்தோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்குங்க. இந்த மதியழகன் வந்து கைல்வெளிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இயற்கை மரணம்னு சொல்லி ஏமாத்திரு, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அந்த மாரி சொல்லி ஏமாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாருங்க. மறுநாள் காலையில் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்கள்லாம் இந்த மாரி வந்து இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளித்து, அதாவது அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க உதவியோட வந்து நல்லடக்கம் பண்ணுறாங்க இந்த பன்னீர்செல்வத்தை. இப்படி இருக்கல 3ஆம் நாள் காரியம்லாம் பண்ணுவாங்களா, 3ஆம் நாள் காரியம்லாம் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த மதியழகனும் கைல்வெளியும் வந்து ஒன்றா மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நாள் வந்து பன்னீர்செல்வத்தோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. இதை வந்து இடையில சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து பன்னீர்செல்வம் இறந்துட்டாரு, அவங்க பன்னீர்செல்வத்தோட அம்மா அதாவது கைல்வெளியோட மாமியார் வந்து இறந்துட்டாங்க. இப்போ வந்து வீட்டில் கைல்வெளி மட்டும்தாங்க இருக்காங்க. இந்த 3ஆம் நாள் காரியம் முடிச்சு சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு திரும்பி போனதும் இந்த கைல்வெளி மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அன்றைக்கு நைட்டே மதியழகன் திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டும்போது கதவை திறந்து பார்க்குற கைல்வெளி பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ தான் கணவர் இறந்து 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வீட்டுக்கு வர, அக்கம் பக்கத்தில் யாராவது நினச்சி நம்ம எதாவது பண்ணிருக்கோம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கிக்காத மதியழகன் வேகமாக கைல்வெளி கையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு பெட்ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு எப்பவும் போல் அவங்க ஒன்றா இருக்கிறாங்க, ஒன்றா எடுத்துட்டு முடிச்சுட்டு திரும்ப அங்கேயே அவங்க வந்து தூங்கிடுறாங்க. மதியழகன் வீட்டில் யாரும் இல்லை, அந்த தைரியத்தில் வந்து அங்கேயே தூங்கிடுறாங்க. அந்த கைல்வெளி வந்து முழிச்சுதாங்க இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி போல் வெளியில் நாய் குறைக்கிற சத்தம் கேட்குதுங்க. நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு கைல்வெளி வந்து யோசிக்கிறாங்க,
அந்த நேரத்துல அவங்க பெட்ரூம் கதவு வந்து மெல்ல திறக்குதுங்க. அதுவா மெல்ல திறக்கிற கதவை பார்த்தோம்னா கையில் பயந்து போயிட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கதவுக்கு பின்னாடி வந்து கரர்னு ஒரு உருவம். அதை பார்த்த கையில் மிரண்டு போயிட்டாங்க. என்னடான்னு சொல்லி உத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த உருவம் வந்து தன்னோட இறந்து போன கணவர் தாங்க. கணவர் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறந்து போன கணவர் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன நீ கொண்டுட்டு உன்னை சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி சொன்னதும் கையெழுதி பயத்துல கத்திட்டாங்க. கத்துனோன்னையும் பக்கத்துல இருந்த மதியழகன் எழுந்திருச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாருங்க. அதுக்கு மதியழகன், கணவர் நினைப்பாவே இருந்திருப்பா, அதனால உனக்கு அப்படி இருந்திருக்கும், பேயாவது இதாவதுன்னு சொல்லிட்டு நாரிக்காவான்னு சொல்லிட்டு 2 பேரும் பெட்ல படுத்து தூங்குறாங்க. இப்படி தூங்கல, விடிய காலைல ஒரு 3 மணி 4 மணி பக்கம் இருக்கிறப்ப மதியழகன் எழுந்திருச்சு, எனக்கு வந்து இன்னைக்கு தூரத்துல ஒரு சவாரி இருக்கு, நான் வந்து அதை முடிச்சுட்டு வர நைட் ஆகிரும், திரும்ப உன்னை வந்து நைட்டு நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதியழகன் வந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் இந்த கைல்வெளி பார்த்தீங்கன்னா, கைல்வெளி மட்டும் திரும்ப தனியாக தான் இருப்பாங்க வீட்டில். போன வேலையை முடிச்சுட்டு ஒரு நள்ளிரவு 9 மணி போல் திரும்ப காரில் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப காரில் வந்து ஒரு பழைய பாட்டு மெலோடி சாங் வந்து போட்டு கேட்டுக்கிட்டு சவுண்ட் வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. யாருன்னா எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது காரோட பின்சீட்டில் தானே வரும். ஃப்ரண்ட்டில் மிரர் இருக்குங்களா, இந்த மிரர் மூலியமாக பார்க்கும்போது காருக்குள்ள இந்த பன்னீர்செல்வம் உட்காந்துருக்காருங்க. இதை பார்த்து பயந்து போன மதியழகன் சடனாக கார் நிறுத்திட்டு டப்புன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. இப்படி போய் திரும்பி பார்க்குறப்ப அந்த காரில் யாருமே இல்லைங்க. அப்போ தானே அந்த கைலி சொன்னது ஞாபகம் வருது, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருதுங்க. உடனே மதியழகன் அப்படியே நம்ம கார்லேயே போடாமல் காரை நிறுத்தி போயிடலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு திரும்ப பயத்திலேயே வர வச்சுக்கிட்டு கார்லேயே போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வேகமாக போகிறாங்க. வேகமாக போகும்போது இந்த இன்ஜின் சத்தத்தையும் பாட்டோட சத்தத்தையும் மீறி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மதியழகனோட கார் பக்கத்துல இருந்தாங்க கேட்குது. இதை பார்த்த மதியழகன் பயந்துட்டாருங்க. திரும்பி பார்க்கும்போது பக்கத்து சீட்ல இந்த பன்னீர்செல்வங்கிற நபரோட ஆன்மா இருக்குதுங்க. உடனே பயந்து போன மதியழகன் ஸ்டேரிங்ல இருந்து கையெடுத்ததும் இந்த ஆன்மா ஸ்டேரிங்கை திருப்பி எதிரில் வந்த லாரியில வந்து முட்டிருச்சுங்க. அப்படி இடிச்சதுல கார் வந்து 2-3 ரவுண்டு பிறண்டு போய் மதியழகனுக்கு பலத்த காயம் வந்து ஏற்பட்டுருதுங்க. உடனே பக்கத்துல இருந்த டிரைவர்லாம் சேர்த்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அவரோட நண்பர்களுக்கெல்லாம் தகவல் போய் உங்களோட நண்பர்களும் ஹாஸ்பிட்டல் கொண்டாருங்க. அங்க வந்த நண்பர்கள் கிட்ட மதியழகன் வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டாருங்க. சொல்லிட்டு என்ன பழி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இந்த பக்கம் சொல்லி பாத்தீங்கன்னா கைல்வெளி மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு மதியழகனோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அமாவாசை டைமுங்க. அது இல்லாம மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஜோரா நல்லா காத்து வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல திடீர்னு ஜன்னல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஜன்னலும் ஒரே நேரத்துல படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த கைல்வெளி பயந்துகிட்டு ஜன்னல் பக்கத்துல போறாங்க. ஜன்னலை சாத்துறது பக்கத்துல போகும்போது கைல்வெளி மறந்து போயிடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க மேல் அதாவது அந்த ஜன்னல் பக்கத்துல போனதும் ஒரு சந்தன வாசம் அடிக்குதுங்க. இந்த வாசத்தை மோந்து பார்த்ததையும் கைல்வெளி மிரண்டே போயிட்டாங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா பன்னீர்செல்வம் உயிரோடு இருக்கும்போது இந்த சந்தன ஸ்மெல் வர ஸ்ப்ரே தாங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்குமா அது. உடனே தன்னோட கணவரோட ஆன்மா தான் வந்துருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட கைல்வெளி வேகமாக பெட்ரூம்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டு பெட்ரூம்குள்ளே ஒரு மூலையில் உட்காந்துட்டு பயத்தில் கத்திக்கிட்டு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே உள்ள சட்டி சாமான் கீழே விழுந்து உடையுதுங்க. பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவ்வளோ பெரிய டேபிள் ஏதோ நார்மலாக ஒரு மனுஷன் தானே எப்படி இருக்கும், இந்த மாதிரி சடனாக கீழே விட்டு அந்த கண்ணாடிலாம் உடையுதுங்க. உடஞ்சி பீஸாக கீழே கிடக்குது. அந்த பீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர்செல்வத்தோட முகம் தாங்க தெரியுது. அப்போ அந்த பன்னீர்செல்வத்தோட உருவம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து வட்டிக்கு விட்டு பிழைக்கிறேன்னு ஊருக்குள்ள, ஆனாலும் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு வட்டியா உன்னோட உயிரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பீஸு சட்டனா போய் அந்த கைலியோட கழுத்துல வந்து குத்தி ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிச்சு அவங்க இங்கேயே இறந்து போயிட்டாங்க. இப்படி இவங்க இறந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மதியழகனும் சிகிச்சை பலனிட்டு ஹாஸ்பிட்டலே வந்து உயிரிழந்தாங்க. அப்படி நாங்க பொண்ண 2 பேர்த்தையும் வந்து பன்னீர்செல்வத்தோட ஆன்மா வந்து பழி வாங்கிடுச்சுங்க. ஆனா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து போய் தங்கியிருக்காங்க, தங்கவே முடியலையா. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து யாருமே தங்கலையா. ரொம்ப நாளாக வந்து அந்த வீட்டு பாலனிக்கு தான் கிடக்குறாங்க. சொந்தக்காரங்க கூட யாரும் அந்த வீட்டில் போயிருக்காங்க. நம்ம வீடு மட்டும் சும்மா தான் இருக்கிறான், இப்பயும் சும்மா தான் கிடக்குறான். என்னை பொறுத்தளவு இந்த பன்னீர்செல்வத்தோட ஆன்மா வந்து பண்ணது சரிதாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.
இது போன்று உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது நியூஸ் நடந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரீங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்ச்சி உங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் உதயா.